நம்ம ஐபா ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீசஸ்ல இன்னைக்கு மக்கா ஹரம் ஜியாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மக்கா ஹரம் ஜியாரத் அப்படின்னா மஸ்ஜிதுல் ஹரம் சுத்தி இருக்கிற முக்கியமான பிளேசஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஜியாரத்துல உங்களுக்கு மஸ்ஜிதுல் ஹரம்ல இருக்க கிளாக் டவர், அதை சுத்தி இருக்க முக்கியமான பிளேசஸையும், இது வந்து உஸ்மான்ல வீடு இருந்த இடம், தாருல் தௌஹீத் பள்ளம் உண்டு, அங்கதான் பெண் குழந்தை உயிரோட அந்த அறியாமையில புரட்சி இருக்கு. அது இன்னொரு பக்கம் இருக்கிற அர்க்கம் கேட், அதாவது அர்க்கம் ரலியல்லா அவங்க இருந்த வீடு பத்தியும், நல்ல அர்க்கம் கேட்டுன்னு இருக்கும். முதல்ல யாரும் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்கே வச்சு தான் இஸ்லாத்தை எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுடைய வங்கி எல்லாம் இறங்குறாங்கன்னா அங்கே வச்சு தான் இறங்கும். அவங்க யாராச்சும் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அர்க்கம் வீட்டுக்கு போகிறதுனா யாரும் ஒன்று. மக்கால நம்ம முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீட்டையும், அபு சலாம் கேட், அதாவது நம்ம முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி யூஸ் பண்ண கேட்டை பத்தியும் பார்க்கலாம். அந்த வாசலோடய வந்தால் துவா கபுலாவுடைய எல்லா இடமும் தெரியும். முத்தஜம் தெரியும், ஹஜ்ரத் சுக்கள் தெரியும், மக்காம் இப்ராஹிம் தெரியும், மீசாமில் இருந்து தெரியும். அந்த வாசல் தலைவாசல், நபிசுவாசம் அடிக்கடி இந்த வழியோடு தான் போயிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஹைபா ஹஜ் உம்ரா சர்வீஸ்ல நீங்க வரதுனால மக்கா ஹரம் ஜியாரத்தை இன்னும் சிறப்பா நாங்க உங்களுக்கு இன்னும் நிறைய இடத்த காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் கூட சீக்கிரத்தை உம்ராக்கு போய் இதே மாதிரி மக்கால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்ட்டு நானும் துவா கேட்கிறேன். நீங்களும் நீயத் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.